இன்னைக்கு வந்து யுதிஷ்டிரஸ்ய ராஜநீதி நைபுண்யம் அப்படின்னுட்டு இட் இஸ் அன் ஒரு செக்ஷன் செகண்ட் சர்க்கத்திலேருந்து கிரார்த்தார்ஜுனியம்னுட்டு பாரவின்னு ஒரு பெரிய கவி. அதாவது சம்ஸ்கிருதத்துல பஞ்ச மகாகாவியம் நிறைய மகாகாவியங்கள் இருக்கு. பஞ்ச மகாகாவியம்னு ஒத்துக்கொண்டது காளிதாசனுடைய ரெண்டு, குமார சம்பவம் ரகுவம்சம், பாரவியினுடைய கிராத்தார்ஜுனியம், சிசுபாலவதம் மாகனுடையது, ஹர்ஷனுடைய நைஷதம். சரியா? அந்த ஹர்ஷருங்கிறவர் இந்த ஸ்ரீஹர்ஷர்ன்னு ராஜா இருக்கார் பாருங்கோ, அவர் இல்ல, இவர் வேற ஹர்ஷர், கவி ஹர்ஷகா, ரொம்ப மேதாவர். ஸோ அந்த மாதிரி அந்த கிரார்த்தார்ஜுனியம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து அது வந்து ஒரு 18 சர்க்கம் உள்ள ஒரு காவியம், மகாகாவியம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு வந்து கதை என்ன அப்படின்னா, இவா வந்து அந்த அஜ்ஞாதவாசம் முடிச்சுட்டு வரா. அவர் அந்த டைம்ல இவன் வந்து அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரத்துக்கோசரம் தபஸ் பண்ண போக, அங்க கிராத்தன்னா உங்களுக்கு ஹண்டர், வேடன். ம். வேட ரூபத்துல ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு சண்டை நடக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி தெர் ஆர் லாட் ஆஃப் கான்வர்சேஷன் அபவுட். முதல் சர்க்கம் எடுத்துட்டேன்னா யுதிஷ்டிரன் கிட்ட ஒரு வனேச்சரன் வந்து சொல்றான். வனேச்சரன்கிறவன் ஒரு இது மாதிரி, அவன் இஸ் அ என்ன சொல்றது, ஸ்பை மாதிரி. அவன் வந்து அந்த சரண் வந்து சரண் கிட்ட வந்து இவன் கேக்குறான், யுதிஷ்டர் கேக்குறார், என்னமா வந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றான் துரியோதனன் அப்படின்னா, he was ஆல் இன் பிரைஸ் ஃபார் துரியோதனன். அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ரெண்டாவது சர்க்கத்துல என்ன அப்படின்னா, பீமனுக்கும் அஹ், யுதிஷ்டருக்கும் உள்ள ஒரு சம்வாதம். பீமன் வந்து கொஞ்சம் கோவமாவே பேசுறார் பல இடத்துல. அவருக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்கார், ஒரு ராஜாங்கிறவன் எப்படி இருக்கணும், எல்லா இடத்துலயும் உன்னுடைய கோவத்தெல்லாம் காமிக்க கூடாது, எந்தெந்த இடத்துல யார் யாரை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதுல வந்து இந்த ரெண்டாவது சர்க்கத்துல 25வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு ஐ திங்க் இட் கோஸ் டு 25, அதுக்கப்புறம் 26, 27, 28 எல்லாம் இல்ல, அதுல இருந்து ஒரு 50, ஒரு 25 ஸ்லோகம் எடுத்து பொறுக்கி போட்டிருக்காங்க. சரியா? படிக்கிறேளா சுபஸ்ரீ? படிக்கிறேளா? பாரவி முதல்ல கவி பரிச்சயம் படிச்சு விடலாம். படிக்கிறேன். भारविः संस्कृते प्रसिद्धेषु पञ्चसु महाकाव्येषु किरातार्जुनीयम् अपि एकतमम्. ஆமா, சம்ஸ்கிருதத்துல பிரசித்தேஷு பஞ்சசு மகாகாவியேஷு, ரொம்ப பிரசித்தமாக இருக்கின்ற, வெரி பாப்புலர்லி நோன் மகாகாவியங்களுக்குள்ள கிராத்தார்ஜுனியம்ங்கிறது ஏகதமம், இஸ் ஒன் அமாங் த हम्म। தெம். அப்புறம் महाकविर्भारविः अस्य रचयिता அஸ்ய காவியஸ்ய वचुटं ரச்சயிதா மகாகவிர் பாரவிஹி, இந்த भारविः காவியத்தினுடைய ரச்சயிதா மகாகவி பாரவிஹி. அப்புறம் किरातार्जुनीयम् अपहाय अन्यः कोऽपि भारवेर्ग्रन्थः न उपलभ्यते. ஆமா, இதுதான் வந்து முக்கால்வாசி சம்ஸ்கிருத हम्म। பொயட்ஸினுடைய ஃபேட் என்ன அப்படின்னா, அவ வந்து அவளுடைய இப்ப இவரை பொறுத்தவரையில் பாரவி இஸ் என்ன சொல்ற என்ன சொல்றது, பாரவிக்கு வந்து இந்த ஒரு டெக்ஸ்ட் தான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. இப்போ நீங்க வந்து விஷாகதத்தன் முத்ரா ராட்சசம் எழுதியிருக்கார், அவருக்கு வந்து ஒரு 3-4 டெக்ஸ்ட் தே அட்ரிபியூட் டு ஹிம். பட் அது ஒன்லி அவைலபிள் டெக்ஸ்ட் வந்து அதுதான் அப்படின்னு சொல்றான். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, கிரார்த்தார்ஜுனியம் அபகாய, அந்த கிரார்த்தார்ஜுனியத்தை விட்டுட்டு அந்நிய கோபி பாரவேஹே கிரந்தः ந உபலபியதே. பாரவேஹே அந்யः கோபி கிரந்தः ந உபலபியதே. हम्म। பாரவியினுடைய வேற ஒரு கிரந்தமும் இஸ் நாட் அவைலபிள். சரியா? ம். अस्य कवेः देशकालादिकं तु अनिश्चितमेव वर्तते. அஸ்ய கவேஹே, இந்த கவியினுடைய தேச காலாதிக்கம் தூ, தேசம் அவர் பிறந்த தேசம், காலம்னா பீரியட் டைம், हम्म। எந்த டைம்ல பிறந்தார், அது எல்லாமே அனிஷ்டிதமேவ, வெரி காமன். இது ஒன்றும் நமக்கு வந்து சமஸ்கிருதம் படிக்கிறவளுக்கு இது ஒண்ணும் हम्म। இந்த 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 குரோனாலஜிக்கல் ஆர்டரும் அதுக்கப்புறம் அவ டேட் அண்ட் டைமுங்கிறது முக்கால்வாசி கவிகளுக்கு இருக்கவே அவைலபிளே கிடையாது. அப்புறம் किन्तु केचन अयं क्रिस्तीयशताब्दे षष्ठशतके आसीत् इति ऊहन्ते. ஊகந்தே. ஸோ வந்து கிந்து, हम्म। ஆனா கேச்சன சில பேர், கேச்சன ஜனாகா அயம் அயம் பாரவிஹி கிறிஸ்டியனரா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷஷ்ட சதாகே 6th செஞ்சுரியில हम्म। ஆசி திதி ஊகந்தே, அவ வந்து ஊகிக்கிறான். இட் இஸ் ஒன்லி அ ஊகம், அசம்ஷன். हम्म। हम्म। काव्यशास्त्रमर्मज्ञः भारविः बहुविद्यापारङ्गतः वैदिकधर्मतत्त्वज्ञः च आसीत् इति किरातार्जुनीयपरिशीलनेन निश्चेतुं शक्यते.
ஸோ காவிய சாஸ்திர மர்மஜ்ஞः. ஸோ காவிய சாஸ்திரம் அந்த शास्त्रस्य मर्मं जानाति इति मर्मज्ञः. மர்ம ஜானாதி இதி மர்மஜ்ஞः. அதனுடைய இன்டர்ன்ஸ் அந்த டீடைல் தெரிஞ்சவா அந்த அவ அப்படிப்பட்டவர்கள். பாரவிஹி பகுவித்யா பாரங்கதः. அவர் வந்து பலவிதமான இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் மெனி இது பிரான்ச்சஸ் ஆஃப் நாலேஜ். பகுவித்யா பாரங்கதः வைதிக தர்ம தத்துவஜ்ஞः च and he also follows the Vaidika Dharma and Tattvajnah, Tattvam Janati iti Tattvajnah, who is also philosophical. Cha asit iti Kirarthajuniya Parishilanena Nishchetum Shakyate. Just by doing a research, a complete study with the text Kirarthajuniya, we can arrive at a conclusion that he is an expert in many branches of knowledge or education. அண்ட் வைதிக தர்மம்ங்கிறது உங்களுக்கு வைதிக தர்மத்துல ரொம்ப அந்த ரிச்சுவலிஸ்டிக் பாத்துலயும் சரி அந்த பிலசாபிக்கல் பாத்துலயும் சரி ஹி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் அப்படிங்கறத இந்த டெக்ஸ்ட் படிக்கிறதுனால வி கம் அட் அ கன்க்ளூஷன். அதுக்கப்புறம் भारवेर् अर्थगौरवं नारिकेलफलसंयुतं वचो भारवेः इत्यादयः भारवेः प्रशंसापराः बहुक्तयः विराजन्ते. ஆமா, பாரவேஹே அர்த்தகௌரவம் உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்தகௌரவம் தண்டினஹ பதலாலித்யம் மாகே சந்தி த்ரயோ குணாக அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இட் சேஸ் இன் பிரைஸ் ஆஃப் மாகன். ஆக்சுவலி காளிதாசஸ்ய உபமா, உபமா காளிதாசஸ்ய உபமா, ஹூ இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் உபமா அப்படின்னா அது காளிதாசர் தான். அவருடைய உபமாக்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஜெண்டர் கூட மாறாது. உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் ஒரே ஜெண்டர்ல ஓடுவார். அது வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி நாட் மெனி கவி ஸ்டிக் டு. அந்த மாதிரி தான் போடணுங்கிறது தேர் இஸ் நோ சச் ரூல். ஆனா காளிதாசன் ஸ்டிக்ஸ் டு இட். அங்க வந்து ஒரு ஸ்திரீயை வர்ணிக்கும் பொழுது தனுன்னு போடுவாரே தவிர சரீரம்னு போட மாட்டார். அந்த மாதிரி சரியா. சோ பாரவேர் அர்த்த கௌரவம் இவருக்கு உபமா காளிதாசஸ்ய பாரவேகே அர்த்த கௌரவம். பாரவியினுடைய ஒர்க்ல என்ன அப்படின்னா அர்த்த கௌரவம். த மீனிங் இஸ் வெரி 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 ஹை வெயிட்டேஜோட இருக்கும். சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா. தண்டினக பதலாலித்யம். தண்டிங்கிறவர் தான் தசகுமார சரித்தம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கார். அவர் தான் காவியாதர்ஷம்ங்கிற ஒரு சாகித்ய சாஸ்திரம் டெக்ஸ்ட் இருக்கு, அதுவும் அவர் தான் எழுதியிருக்கார். தண்டி வந்து நம்ம தட்சிண தேசத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டுக்காரர். அதனால தசகுமார சரித்தம்லாம் படிக்கும்பொழுது நமக்கு அப்படியே தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல சம்ஸ்கிருதத்துல டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கும் சிலதெல்லாம். சோ பாரவேகே அர்த்த கௌரவம். பாரவி சோ தண்டினகா பதலாலித்யம். அவருடைய யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இது மூணு யார்கிட்ட இருக்குன்னா மாகே சந்தி த்ரயோகுணாகா. இந்த காளிதாசரனுடைய உபமா கௌசலம், பாரவியினுடைய அர்த்த கௌரவம்ங்கிற ஒரு கௌசலம், அதுக்கப்புறம் தண்டினகா பதலாலித்யம், இது மூணுமே யூ கேன் சி இந்த ஒர்க் ஆஃப் மாகன். புரியுதா? சோ அந்த மாதிரி ஒரு பிரசம்சா உக்தி. இட் இஸ் த ஸ்லோகம் இஸ் இன் பிரைஸ் ஆஃப் மாகன். அதுல இருந்து இந்த பாரவேர் அர்த்த கௌரவம்ங்கிறத கொண்டு வரா. நாரிகேல பல சம்மிதம் வச்சோ பாரவேஹே. சோ வந்து பாக்கங்கள்னு சொல்லுவா சரியா. சம்ஸ்கிருதத்துல இந்த ஷையான்னு ஒண்ணு இருக்கு, ஷைலின்னு ஒண்ணு இருக்கு சரியா. சோ இந்த சைலியில தான் உங்களுக்கு வந்து இந்த திராட்சா பாக்கம் நாரிகேல பாக்கம் இதெல்லாம் சொல்லுவா. காளிதாசன் எடுத்தேன்னா இட் இஸ் திராட்சா பாக்கம். திராட்சா பாக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த திராட்சை இருக்கும், அப்படியே எடுத்து அப்படி போட்டு யூ நீட் நாட் மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு என்ஜாய் த பொய்டிக் மெரிட் ஆர் அது லிட்டரரி மெரிட். நாரிகேல பாக்கம்ங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா தேங்காவை உடைக்கணும், இளநீரை எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த தேங்காவை துருவணும், அதுக்கப்புறம் அதை வாயில வெறும்னா அப்படி போட்டுலாம் சாப்பிட முடியாதே. வாயில போட்டப்புறமும் யூ ஹாவ் டு மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இன் சூயிங் இட் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு நாரிகேல பல சம்ஹிதம் வச்சகா. வச்சகாங்கிறது வாக்கு. அவருடைய வேர்ட்ஸ் வந்து எப்படின்னா பாரவேகே வச்சா, பாரவியினுடைய அந்த வார்த்தைகளானது நாரிகேல பல சம்ஹிதம். நாரிகேலம்ங்கிறது தேங்காய், தேங்காய்க்கு சமமாக சொல்லப்படுறது. இத்தியாதய பாரவேகே பிரசம்சாபராக பகுக்தய விராஜந்தே இத்தியாதய எக்ஸெட்ரா. பாரவேகே பாரவியினுடைய பிரசம்சாயாம் பராக. சோ அந்த பிரசம்சையை குறித்து பகுக்தயா நிறைய உக்திகள் விராஜந்தே ஷைன்ஸ். ஓகேவா? किरातार्जुनीयस्य कथावस्तु महाभारतात् सङ्गृहीतम्. கிராத்தார்ஜுனியஸ்ய கதாவஸ்து. இதனுடைய கதாவஸ்துனா பிளாட். இந்த பிளாட் ஆஃப் த காவியம் கிராத்தார்ஜுனியஸ்ய கதாவஸ்து மகாபாரதாத் சங்கிரஹிதம்.
இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் மகாபாரதம். சரி, இது பஞ்ச மகாகாவியத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா ரகுவம்சம் இஸ் பேஸ்ட் ஆன் இது உங்களுக்கு ராமாயணம். ராமாயணம். குமார சம்பவம்ங்கிறது உங்களுக்கு ஸ்கந்த புராணம் அந்த கதை பேஸ் பண்ணி வந்துடும். சரியா? அண்ட் சிசுபால வதம், கிராத்தார்ஜுனியம், இது ரெண்டுமே உங்களுக்கு மகாபாரதம் பேஸ் பண்ணி வர கதைகள் தான். சம்ஸ்கிருதத்துல முக்கால்வாசி புராணங்கள், இதிகாசங்கள் இவைகளை பேஸ் பண்ணி வர டிராமாக்களும் இதுவும் தான் நிறைய இருக்கும். இப்போ நீங்க முத்ரா ராட்சசம் எடுத்துட்டா கூட அவைகளும் ஏதோ ஒரு பிருஹத் கதா ஆதாரிதமா இருக்கும். அதுல ரொம்ப உங்களுக்கு வந்து சோஷியல் பிளேங்கிறது ரொம்ப கம்மி. மிருச்சகட்டிகம்ங்கிற ஒரு பிரகரணம், ஏன்னா பிரகரண கிரந்தங்களே உங்களுக்கு வந்து பிரகரணம்ங்கிற டைப் ஆஃப் டிராமாவே முக்கால்வாசி சோஷியல் கதைகள் தான். பிரஹசனத்துல இருக்கலாம் சோஷியல் கதைகள், பிரஹசனத்துல கூட கொஞ்சம் வந்து இதிகாச கதைகளை இழுத்துண்டு வருவா. புரியுதா? சோ இந்த கிரார்த்தார்ஜுனியத்தினுடைய கதாவஸ்து பிளாட் எப்படி அப்படின்னா மகாபாரதம்ங்கிற ஒரு பெரிய ஒரு எபிக்ல இருந்து சங்கிரகீதம் எடுத்து கொண்டு வரப்பட்டது. அப்புறம் மத்தியம பாண்டவः அர்ஜுனः அத்திர நாயகः. ஆமா ஆமா, இதுல நாயகன் யாருன்னா மத்தியம பாண்டக. அதாவது மத்தியமகான்னு யாருக்கு பேரு பாண்டவால அப்படின்னா பீமனுக்கு தான் பேரு. அதனால்தான் மத்தியம வியாயோகம்னு பாசனுடைய ஒரு வியாயோகம் ஒண்ணு இருக்கு. இட் இஸ் அன் ஒன் ஆக்ட் பிளே வேர் பீமனை தேடிட்டு கடோத்கஜன் வருவான். இடிம்பி வந்து பீமனை பிடிச்சிட்டு வா, அந்த பஞ்ச பாண்டவா அங்க எங்கேயோ தான் இருக்கா. அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரத்துக்கோசரம் போயாச்சு, பீமன் மாத்திரம் அங்க வந்து காட்டுல வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். சோ அவனை தேடிட்டு கடோத்கஜன் வருவான். அந்த ஒர்க்கு பேரே மத்தியம வியாயோகா. சோ அந்த இடத்துல வந்து அந்த 3 பிராமணனுடைய புத்திரன் ஒருத்தரை பிடிச்சிட்டு போயிடுவான் கடோத்கஜன். அவன் வந்து அவனுக்கும் மத்தியமன்னு பேரு. ஏன்னா பிரதமஹா மத்தியமஹா திருத்தீயான்னு வரும் அவளுக்குள்ள. மத்தியமன் மத்தியமான்னு கூப்பிடுவான். உடனே பீமன் வருவான், யார் என்ன கூப்பிடுறான்னுட்டு, ஹூ இஸ் பிரிங்கிங் ஆப்ஸ்டக்கல் ஹிண்ட்ரன்ஸ் இன் மை எக்ஸசைஸ்ன்னுட்டோம். ஸோ இங்க இவ மத்தியம பாண்டவகான்னு அர்ஜுனன் என்ன சொல்றா. மத்தியம பாண்டவகா ஆக்சுவலி அவன் தான், அர்ஜுனன் தான் மத்தியமா இருக்கணும். ஏன்னா முன்னாடி 2 பின்னாடி 2 நடுவுல இருக்கிறது அர்ஜுனன் தான். பட் இங்க வந்து அந்த குந்தியினுடைய புத்திராளுக்கு நடுவுல இருக்கிறவன் பீமன் அப்படிங்கிறதுனால அவனை மத்தியமன்னு அங்க சொல்றான். சோ மத்தியம பாண்டவ அர்ஜுனன் தான் இதனுடைய நாயகா. அப்புறம் வீரः பிரதானோ ரசः. ஞான ரசம் எதுனா வீரம், வீரரசம். அப்புறம் கிராதஸ்து அர்ஜுனோத்கர்ஷாய பிரதிபட்டதயா வர்ணிதः. கிராத்தகாங்கிறது ஹண்டர். இங்க கிராத ரூபத்துல வரப்போறது யாருன்னா சாக்ஷாத் பரமேஸ்வரன். சோ கிராதஸ்து அர்ஜுன உத்கர்ஷயா. சோ அர்ஜுனனை வந்து மேலும் நோக்கி சொல்வதன் பொருட்டு பிரதிபட்டதையா, பிரதிநாயகன் மாதிரி வர்ணிதா. He was not, though ஈஸ்வரன் is there in the காவியம், he is not the நாயகன், he is the பிரதிநாயகன், பிரதிபட்டா. சரியா? அப்புறம் கிராதார்ஜுனௌ அதிகிருத்ய கிருதம் காவியம் கிராதார்ஜுனீயம். ஆமா, அத நான் உங்களுக்கு விக்கிரக வாக்கியம் மாதிரி. கிராத்தஸ்ச அர்ஜுனஸ்ச கிராத்தார்ஜுனோ, கிராத்தார்ஜுனோ அதிகிருத்திய கிருதம் காவியம் கிராத்தார்ஜுனீயம். சரியா? அப்புறம் காவ்யே அஸ்மின் அஷ்டாதச சர்காः சந்தி. ஆமா, இந்த காவியத்துல 18 சர்க்கங்கள் இருக்கு மொத்தம். மல்லிநாத சூரி பிரகாஷ வர்ஷ ஜோனராஜ ஏகநாத வினய சுந்தர நரஹரி ஆதிபிஹி நைகைஹி வித்வத்பிஹி டீகா பிரணயனம் காவ்யஸ்ய அஸ்ய ஜனப்பிரியதாம் த்யோதயதி. சோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து கமெண்ட்ரியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதர் அந்த டெக்ஸ்ட் யாருக்கும் பிடிக்கலன்னு அர்த்தம், இல்லைன்னா யாராலையும் தொட முடியாத ஒரு டெக்ஸ்டா இருக்கலாம். இட்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அந்த காவியத்துக்கு போய் யாராவது கமெண்ட்ரி எழுதுவாளோ? எழுத மாட்டான் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹர்ஷன் வந்து நைஷதம் ஃபர்ஸ்ட் எழுதின நைஷதம் யாருக்குமே பிடிக்கலையாம். இட் வாஸ் இப்ப இருக்கிற நைஷதமே இட் இஸ் இந்த வெரி ஹை லெவல். முதல்ல அவன் எழுதினது யாருக்குமே புரியலையாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உன்மத்தம் பூ மாதிரி எதையோ அரைச்சி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்ல இது எழுதினாராம். எழுதினதுனால அது வந்து நமக்கு தான் புரியறது இப்போ. அதுவே இட் இஸ் வந்து நைஷதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல சாஸ்திரத்தினுடைய பரிச்சயம் இருக்கிறவாளால் தான் அதை எடுக்கவே முடியும்னு. அந்த அந்த மாதிரி இட் இஸ் லைக் ஜோதிஷம் வரும், வேதாந்தம் வரும், அந்த மாதிரி. சரியா? சோ இங்க வந்து என்ன அப்படின்னா அஸ்மின் காவியே அஷ்டாதச சர்க்காக சந்தி. இதனுடைய கமெண்ட்ரிஸ் என்ன அப்படின்னா மல்லிநாதர், அஃப்கோர்ஸ் அவர் பஞ்சமகா காவியத்துக்கும் கமெண்ட்ரி எழுதினவர் மல்லிநாதர் தான், மல்லிநாத சூரி. பிரகாஷ வருஷ ஜோன்ராஜ், இந்த பிரகாஷ வருஷம்லாம் நான் மத்த ஜோன்ராஜ் இஸ் அவைலபிள். ஏகநாத வினய சுந்தரெல்லாம் நான் டீப்பா செக் பண்ணல. உங்களுக்கு கிரார்த்தார்ஜுனியம்னு போட்டா ஃபர்ஸ்ட் வர கமெண்ட்ரி மல்லிநாத சூரி தான். அதுக்கப்புறம் ஜோன்ராஜ் கிடைக்கிறது, இட் இஸ் அவைலபிள். அப்புறம் இன்னொரு கமெண்ட்ரி கூட ஏதோ ஒன்று பார்த்தேன் நான்.
ஆனா அதுல வந்து நிறைய பாட்ட பேதம் இருக்கு. நமக்கு வர செக்ஷன்ல ஒரு 6 ஸ்லோகமே இல்ல, அதுல 6 இல்ல 10 ஸ்லோகம் அந்த டெக்ஸ்ட்ல இல்லவே இல்ல. So, அந்த ஓ. மாதிரி. ஆமா ஆமா, அது அது ஏன் அப்படின்னு தெரியல. நானும் 2 3 புக்கு பார்த்தேன். அந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்ல அது யார் கமெண்ட்ரின்னு பார்த்து சொல்றேன் நான். அவ விட்டுட்டாளா என்னன்னு தெரியல. ம். அப்புறம் ஏகநாதகன்னு ஒருத்தர், வினயசுந்தரः நரஹர்யாதிபிஹி ந ஏகைஹி வித்வத்பிஹி டீகா பிரணயனம். சோ ஒத்தரால மாத்திரம் பண்ண பண்ண வைக்கல. ந ஏகஹ ந அநேகः. ஏகைஹி வித்வத்பிஹி, ஒரு ஏகைஹி வித்வத்பிஹி ந, ஒரு வித்வான்னால பண்ணப்படல அப்படின்னா அநேகைஹி கிருதம்னு அர்த்தம். புரியுறதா? ம். டீகா ம். பிரணயனம், இந்த டீகாங்கிறது கமெண்ட்ரி, அதனுடைய பிரணயனம்ங்கிறது இயற்றுவது. சரி, பிரணயத்தா வருதோனோ, அதனுடைய ம். பிரணயனம். ம். காவியஸ்ய அஸ்ய காவிய அஸ்ய காவியஸ்ய, இந்த காவியத்தினுடைய ஜனபிரியதாம் தியோதயதி, ஜனங்களுக்கு எவ்வளவு ஒரு பிரீத்தி அதுல. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தாதான் அதை வந்து வெஞ்சர் பண்ணணும், அதை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? ஸோ அது வந்து இது நிறைய வந்து பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, இன்னும் இது வந்து மகாபாரத கதையும் இருக்கிறதுனால ரொம்ப சுவாரஸ்யம் தியோதயதி. புரியுறதா? அதுக்கப்புறம் सर्वैरपि काव्यलक्षणैः सुशोभितमिदं किरातार्जुनीयं प्रभूतं विद्वत्समादरं भजति. ஆமா. சோ வந்து காவிய லட்சணம்ங்கிறது என்ன அப்படின்னா, சர்க்கபந்தோ மகாகாவியம் உச்சதே தஸ்ய லட்சணம் அப்படின்னு ஆரம்பிப்பார் தண்டி தன்னுடைய காவிய தர்ஷத்துல. சர்க்கபந்தா, ம். நிறைய சர்க்கத்தினால் நிறைய சர்க்கங்கள் இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு சர்க்கத்திலையும் 10 ஸ்லோகம் எழுதின்னு அது ஒரு சர்க்கம்னு போடக்கூடாது. மினிமம் 50. இங்க ஹர்ஷனுடைய நைஷதம்லாம் எடுத்துனேன்னா 120 ஸ்லோகம், 150 ஸ்லோகம்லாம் இருக்கு ஒரு சர்க்கத்துல. சரியா? நமக்கு 50க்கு மேல போனாலே ரொம்ப ஓவர்லோடா தோணும். சர்க்கபந்தோ மகாகாவியம் உச்சதே தஸ்ய லட்சணம் ஆஷீர் வஸ்து நிர்தேசோ வாபி தன்முகம் அப்படின்னு ஆரம்பிக்கும். இதிகாச கதோத்பூதம், இதிகாச கதையை பேஸ் பண்ணி இருக்கணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்ங்கிறது ஆசீர்வாதமா இருக்கணும், நமஸ்கிரியாவா ம். இருக்கும். வஸ்து நிர்தேசம், பிளாட் ஆஃப் த டெக்ஸ்ட சொல்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பர்வதங்களை வர்ணிக்கணும், ராஜ்யங்களை வர்ணிக்கணும், நாட்டை வர்ணிக்கணும், நதியினுடைய வர்ணனை இருக்கணும். தெர் ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ் கிவன் இன் காவியாதர்ஷம். ஸோ கிரார்த்தார்ஜுனியம் அப்படிங்கிறது சர்வைரபி காவிய லட்சணைஹி சுஷோபிதம். இட் இஸ் பீன் எம்பலிஷ்டு ம். பை ஆல் த பொயட்டிக் ரூல்ஸ். அதனாலேயே பிரபூதம் வித்வத் சமாதாரம் பஜதி. ஸோ இது வந்து இட் டேக்ஸ் தி அப்ளாட் ஆர் தி அப்ரிசியேஷன் ஆஃப் ஆல் த ஸ்காலர்ஸ். வித்வத் விதுஷாம் சமாதாரம். சமாதாரம்ங்கிறது ஆதரம் அப்படிங்கிறது மரியாதை, ரெஸ்பெக்ட். சமாதாரம்ங்கிறது அப்ரிசியேஷன் வச்சுக்கோங்க. இட் இட் டேக்ஸ் தி அப்ரிசியேஷன் ஃப்ரம் தி ஸ்காலர்ஸ். சரியா? ம். ம். प्रकृते अस्य काव्यस्य द्वितीयसर्गतः 25 श्लोकाः सङ्गृहीताः राजनीतिविचारदृष्ट्या अतीव उपादेया भवन्ति. ஆமா. சோ வந்து ஹேயஹா அப்படின்னா விடணும்னு அர்த்தம், உபாதேயகனா எடுத்துக்கணும்னு அர்த்தம். ओके. ஹேயோபாதேயோ அப்படின்னு வரும். நம்ம எதுல படிச்சோம் தெரியுமா? ஐ திங்க் ஹர்ஷச்சரித்தத்துல படிச்சோம்னு நினைக்கிறேன். ஹர்ஷச்சரித்த சங்கிரகத்துல ஹேயா உபாதேயான்னு ஒரு இடம் வந்தது. சோ பிரகிருதே அஸ்ய காவியஸ்ய, சோ இந்த பிரசன்ட் டெக்ஸ்ட்ல நம்ம கரிக்குலம்ல அஸ்ய காவியஸ்ய இந்த காவியத்தினுடைய த்விதீய சர்க்கத்தா ரெண்டாவது சர்க்கத்திலிருந்து 25 ஸ்லோகாக சங்கிரீதாக 25 ஸ்லோகாஸ் have been taken from the second sarga of the text. அது சங்கிரஹீதாக ராஜநீதி விசார திருஷ்டியா அதீவ உபாதேயாக பவந்தி. அதுவும் என்ன அப்படின்னா, ராஜநீதினா பாலிடிக்ஸ். ஸோ ராஜநீதேஹே விசாரக, ராஜநீதி விசாரக, அந்த விசாரஸ்ய திருஷ்டியா அந்த ஒரு ஆஸ்பெக்ட்னால அதீவ உபாதேயாக பவந்தி. இட் ஹேஸ் டு பி காம்ப்ரஹெண்டட் வெரி நைஸ்லி. சரியா? ம். ಹೇಯೋಪಾದೇಯ ವರ್ಜಿತ ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮಲ ವರ್ಧನೆಗೆ ஆ, ಹೇಯೋಪಾದೇಯ ವರ್ಜಿತ ಟಕ್ಕನ ஞாபகம். குட். அதான். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கு போலாம். யுதிஷ்டிரஸ்ய ராஜநீதி நைபுண்யம் படிக்கிறடா? ம். ஸ்ரீ படிங்க. इति दर्शितविक्रियं सुतं मरुतः कोपपरीतमानसम् उपसान्त्वयितुं महीपतिः द्विरदं दुष्टमिवोपचक्रमे. சரியா? மஹீபதிஹி
உபசக்கரமே அதான் அங்க மெயின் சென்டென்ஸ். மஹீபதிங்கிறது ராஜா, மஹீனாம் பதிஹி மஹீபதிஹி. இந்த ராஜாவானவர், நான் ஜஸ்ட் விக்கிரக வாக்கியங்கள் மாத்திரம் அங்க அப்படியே கொடுத்துருக்கேன், ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஃபாலோ. சரியா? மஹீபதிஹி உபசக்கரமே, அங்க வந்து அவர் அவர் அங்க வந்து போர்த்துக்கு கிளம்பினார். சரியா? ஹி மேட் அன் அட்டம் டு கோதர் சுதம். ஸோ என்ன அப்படின்னா, மருதக சுதம் உபசாந்த்வயித்தும் உபசக்கரமே. எதுக்கு போனார் அப்படின்னா, சுதம், சுதம்னா புள்ளன்னு அர்த்தம். யாருடைய புள்ள? மருதக சுதம். மருத்துனா காத்து, காத்தினுடைய வருணனுடைய வருணன்கிறனே வாயுவினுடைய புத்திரகா யாரு? பீமசேனன். சோ மருதக சுதம் மஹீபதிஹி மருதக சுதம் உபசாந்த்வயித்தும் உபசக்கரமே. சோ இந்த மஹீபதியான, இங்க மஹீபதின்னு யார சொல்றான்னா யுதிஷ்டரனை சொல்றான், தர்மராஜா. அந்த பாண்டு புத்திரவாளுக்குள்ள அஹ், பிரதமஹா அந்த மஹீபதிஹி யுதிஷ்டரஹா மருதக சுதம் வாயுனுடைய புள்ளையான பீமனை உபசாந்த்வயித்தும் கன்சோல் பண்றதுக்கோசரம் உபசக்கரமே கிளம்பினார். உபசக்கரமே அப்படிங்கிறது கிரமு தாத்து உங்களுக்கு. கிரமதே கிரமாதி அப்படின்னு இருக்கு, கிரமதி கிரமாதி கிரமத்தேன்னு இருக்கு. இங்க வந்து உப அப்படிங்கிற ஒரு உபசர்க்கம் வந்துடுத்து அப்படின்னா டெஃபினட்டா இதுல வந்து ஆத்மநேபதியினுடைய யூசேஜ் தான் இருக்கும். எந்த அர்த்தத்துல அப்படின்னா ஆரம்பம்ங்கிற அர்த்தம். அதான் மல்லிநாதர் கமெண்ட்ரி பார்த்தேன்னா, புரோபாபியாம் சமர்த்தாபியாம் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால பிர உப இது ரெண்டுமே பிகினிங் ஆர் ஆரம்பம் அப்படிங்கிற அர்த்தத்துல உபயோகிச்சானா கிரம்மு தாத்துக்கு அந்த இடத்துல நீங்க வந்து ஆத்மநேபதி பிரத்யம் தான் யூஸ் பண்ணணும். தோ கிரமு இஸ் உபயபதி, பாஸ்மைபதி ரூபமும் இருக்கு, ஆத்மநேபதி ரூபமும் இருக்கு. ஆனா பிர உபங்கிற ரெண்டு உபசர்க்கம் இந்த அர்த்தத்துல பிராரபியதே பிராரபதே அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்புறம் உபக்கிரமகாங்கிறதுனாலே உங்களுக்கு இதுதான் அர்த்தம், ஆரம்பம்னு அர்த்தம். இன்ட்ரோடக்ஷன்ங்கிறதுக்கு உபக்கிரம உபசம்ஹாரம்னு சொல்றோம் இல்லையா, இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இந்த இடத்துல உபசக்கரமே அப்படிங்கிறது கிரம்மு தாத்துவனுடைய லிட்டில் அகாரம். சரியா? ஸோ இங்க வந்து உபசக்கரமே மஹீபதிஹி மருதக சுதம் உபசாந்த்வயித்தும் உபசக்கரமே. ஸோ இந்த மஹீபதிஹி விதுஷ்டரனானவர் மருதக சுதம் வாயுவினுடைய மருதௌ மருதக மருதம் மருதௌ மருதக மருதகங்கிறது சஷ்டியில இருக்கு. மருதக சுதம் அந்த வாயுவினுடைய புத்திரனை உபசாந்த்வயித்தும் கன்சோல் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்றார் அப்படின்னா உபசக்கரமே கிளம்பினார். ஹி ஸ்டார்டட். புரியுறதா? சோ இங்க வந்து உப சாந்த்வ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சாந்த்வ சாம பிரயோகே அப்படிங்கிறது தான் தாத்து. உபசாந்த்வயதுங்கிறது துமுனந்தத்துல இருக்கு. இப்போ இந்த த்விதியா விபக்தியில வர்றது அத்தனையும் இந்த சுதம்க்கு வந்து அட்ஜெக்டிவா போறது. புரியுறதா? அந்த சுதம் மோரோவர் இந்த சுதம் வந்து இந்த பீமனுடைய இந்த வாயுவனுடைய புத்திரனான பீமன் எப்படி இருக்கார் அப்படின்னா ஒரு துவிரதம் போல. துவிரதகா அப்படின்னா உங்களுக்கு யானை. துவௌரதௌ எஸ்ய சக தம் துவிரதம். சரியா? சோ இங்க வந்து கம்பாரிசன் உபமா அலங்காரம் இங்க என்ன அப்படின்னா, இந்த சாரி இந்த மருதக சுதம் துவிரதம் இவ ஒரு துஷ்டம் துவிரதம் இவ துஷ்டமான பொல்லாதான ஒரு யானையை போல இருக்கின்ற இந்த வாயுபுத்திரனான பீமனை மஹீபதிஹி உபசாந்த்வயத்தும் உபசக்கரமே. சரியா? என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி 24வது ஸ்லோகம் வரைக்கும் பீமனுடைய ஸ்பீச் டுவர்ட்ஸ் யுதிஷ்டிரன். ஏன்னா நீங்க வேணி சம்ஹாரம்ங்கிற ஒரு நாடகம் எடுத்தேன்னா பீமனுக்கு வந்து அவ்வளோ கோபம் வரும். சகாதேவ அதாவது டிராமா ஸ்டார்ட்ஸ் வித் த கான்வர்சேஷன் ஆஃப் பீமன் அண்ட் சகாதேவன். எடுக்கும் போதே பீமன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சகாதேவனோட பேசும்போது பீமனுக்கு வந்து கொதிக்கும். என்ன அப்படின்னா இவர் வந்து கிருஷ்ணர் வந்து சமாதானம் பேசுறதுக்கு யுதிஷ்டிரன் கிட்ட பஞ்சகிராமம் கேட்டுன்னு போயிருக்காருன்னுட்டும். அப்ப அவன் பேசும்போது சொல்லுவான், உங்க அண்ணா இருக்காரு பாரு யுதிஷ்டிரன், அவர்கிட்ட போய் சொல்லணுவான். உங்க அண்ணா நம்ம அண்ணான்னு இல்லை, அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு கோபம் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற இதெல்லாம் வந்து அவனுடைய கோபாகாரமான ஒரு ஸ்பீச் வந்து வரும். அதுக்கப்புறம் 25லேருந்து இந்த யுதிஷ்டிரனுடைய சாந்த்வனம். அவரை முதல்ல வந்து பீமனை வந்து சாந்த்வனப்படுத்துவார். நமக்கு வந்து ஒண்ணு இந்த ஸ்லோகம் 25வது ஸ்லோகம் 2வது சர்க்கத்துல 23 24 26 27 28 29 நமக்கு கொடுக்கல. நேரம் 30வது ஸ்லோகத்துக்கு போயிட்டான். அந்த 4 ஸ்லோகத்திலயும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பீமன் ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணணும்னா எடுத்த உடனே நீ பண்றது தப்பு,
அது டீச்சரா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், அது சொன்னா முதல்ல கோவம் தான் வரும். நீ இதை கரெக்டா பண்ணிருக்க, ஆனா இதை நீ இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா காது வந்து கொஞ்சம் கேட்கற மாதிரி இருக்கும் இல்லையா? கேப்பாவா. ஸோ அதுதான் அடுத்த நாலுதுல பண்ணுவார். இதுல வந்து என்ன அப்படின்னா, இதி தர்ஷித விக்ரியம். இதினா இவ்வாறு, இவ்வாறு காண்பிக்கப்பட்ட ஒரு விக்ரியா. விக்ரியானா சேஞ்ச் இன் இஸ் பிஹேவியர். தர்ஷிதா விக்ரியா ஏனசக தம். சரியா? இந்த த்விதியா விபக்தியில வர அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே சுதம்க்கும் போறது, துரதம்க்கும் போறோம். எடுத்துக்கலாம். ஒரு யானை வந்து சும்மா இருந்தா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கோ அதை இது பண்றதுக்கோ யாரும் போக மாட்டா. ஏதோ அதுல ஏதோ ஒரு பிளறி விடுறது, அப்புறம் வந்து காலால இது பண்றது, தும்பிக்கைய வேக வேக ஆட்டுறது, அந்த மாதிரிலாம் ஒரு விக்ரியா, ஒரு வினோதமான ஒரு சேஞ்ச காமிச்சா அந்த விரதம் வந்து அட்டன் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க இந்த தர்ஷிதா விக்ரியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மருதக சுத்தம்க்கு சொல்லிட்டு போலாம். தர்ஷிதா விக்ரியா ஏனசக, காண்பிக்கப்பட்ட ஒரு சேஞ்சஸ் யாராலேயோ அப்படிப்பட்ட அந்த பீமனை இந்த மகீபதி உபசாந்த்வயிதம் உபசக்கரமே. சரியா? அதுக்கு அடுத்தது கோப பரீத மானசம். பரீதம்னாலே என்னன்னா வியாப்தம்னு அர்த்தம். இந்த அராலை ஸ்வாபாவியாத் அலிகலப சஸ்ரீபிர் அலகைஹி பரீதம் தே வக்திரம். அம்பாளுடைய முகத்தை வர்ணிக்கும் பொழுது சௌந்தர்ய லஹரியில இந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். பரீதம் தே வக்திரம். அவளுடைய முகம்ங்கிறது தாமரையை விட அழகா இருக்கான். அவளுடைய இந்த அலக்கம், இங்க அலக்க முடி இருக்கு பாருங்கோ, அது வந்து அங்க பிரமரம் போல இருக்கான். அந்த பிரமரம் யாருன்னா சாக்ஷாத் ஈஸ்வரனோ அப்படின்னு தோன்றதாம். அவர் தான் இவளுடைய. ஏன்னா தாமரை வந்து, தாமரைக்கு வந்து அழகும் அந்த சுகந்தமும் இவளை கம்பேர் பண்ணும்போது when the lotus is being compared with பார்வதி, it pales in comparison. ஸோ அப்படி பரீதம் தே வக்திரம். பரீதம்னா வியாப்தம். அந்த மாதிரி இங்க கோப பரீத மானசம் அப்படின்னா கோபேன பரீதம் மானசம் எஸ்ய சக. கோபத்தினால வியாப்தமாக்கப்பட்ட, சூழப்பட்ட. மானசம்ங்கிறது மன ஏவ மானசக, மனசுதான் மானசம். சரியா? அப்படி இருக்கின்ற எஸ்ய சக தம், தம் மருதக சுதம் மகீபதி உபசாந்த்வயத்தும் உபசக்கரமே. எது போல அப்படின்னா, இவர் எப்படி இருக்கார், இந்த பீமர் யாரு போல இருக்கார் அப்படின்னா துஷ்டம் துரதம் இவ. துரதம்னாலே பலசாலி. பீமனை வந்து யானை போல இருக்கா அப்படின்னு ஜம்முன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 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 என்னது, ஆம், அஹ், விருகப்பிரஸ்தம்னு ஒரு இடம் இருக்கு. விருகப்பிரஸ்தத்துல தான் அந்த அந்த பஞ்ச கிராமம் கேட்டாருன்னு சொன்னேனோ வேணி சம்ஹாரத்துல. அந்த பஞ்ச கிராமத்துல இந்திரபிரஸ்தம், விருகப்பிரஸ்தம், இது மாதிரி ஒரு 5. அதுல வந்து 4 தான் கேட்கிறார். 5வது வந்து ஆஸ் பர் யுவர் விஷ் குடு அப்படின்னு துரியோதன் கிட்ட சொல்றார். இந்த 4 இடமும் என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்திரபிரஸ்தம், இவா மயனை வச்சுண்டு கட்டினத ஏமாந்து தியூதத்துல விட்டா. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அரக்கு மாளிகை, அது ஒரு இடம். அதுக்கப்புறம் இந்த விருக்கப்பிரஸ்தம்ங்கிற இடத்துலதான் பீமனுக்கு இது கொடுக்குறான், விஷத்தை கொடுக்குறான் துரியோதனன். அந்த விஷத்தை குடிச்சுட்டு சும்மா விடாம ஜலத்துல போட்டதுனால நாகதேவதைகளை அவனை காப்பாத்திடுறான். அவனுக்கு வந்து யானை போல பலம் வந்துதான் அதுக்கப்புறம். புரியுறதா? சோ அதனால என்ன அப்படின்னா, அவன் வந்து ஒரு துவிரதம் இவ. ஒரு துவிரதம்னா சாதாரண நிக்கிற யானை இல்ல, சாதாரணமா இருக்கிற பீமன் துவிரதா இவ பீமஹா அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவனோட தர்ஷித விக்ரியா கோபபரீத மானசக சன்னு, அவன் யார் மாதிரி இருக்கானா துஷ்டம் துரதம் இவ. ஒரு பொல்லாத யானை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான். சோ அந்த மாதிரி ஒரு பொல்லாத யானைய எப்படி கட்டுப்படுத்தணுமோ அந்த மாதிரி இந்த பீமனை இவர் கட்டுப்படுத்த. நல்லா இருக்குல்ல ஸ்லோகமே? இது தர்ஷித தர்ஷித விக்ரியம். விக்ரியம்னா என்னமா மேடம் சொன்னீங்க? ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. எது எது? தர்ஷித விக்ரியம்னா தர்ஷிதா காண்பிக்கப்பட்ட, விக்ரியா அப்படின்னா ஒரு சேஞ்ச் இன் பிஹேவியர். ஓகே ஓகே. எவன் ஒருவனால் பீமன் வந்து இட் வாஸ் நாட் த யூஷுவல் பிஹேவியர் ஆஃப் பீமன் டுவர்ட்ஸ் யுதிஷ்டிரா. ஓ, அன்யூஷுவல் பிஹேவியர். அன்யூஷுவல் பிஹேவியர், எக்ஸாக்ட்லி. சோ வந்து தர்ஷிதா விக்ரியா ஏனசகா. விக்ரியா, கிரியானா ஒரு ஆக்ஷன், விக்ரியா அப்படின்னா ஒரு மாதிரி விகத கிரியா இல்ல, விசேஷ கிரியான்னு வச்சுக்கோங்க. விங்கிறதுக்கு நமக்கு எப்படி வேணா மீனிங் சொல்லிக்கலாமோ. ஓகே, தேங்க்ஸ். ஆர் விபரீத கிரியா. சரியா? சோ தர்ஷிதா விக்ரியா ஏனசகா தம் தர்ஷிதா விக்ரியம். இது வந்து நீங்க யானைக்கும் போட்டுக்கோங்க, சுதனுக்கும் போட்டுக்கோங்க.
சரியா? சோ இதி தர்ஷித விக்ரியம் சுதம் மருதः கோபபரீத மானசம் உபசாந்த்வயிதும் மஹீபதிஹி விரதம் துஷ்டமிவ உபசக்கிரமே இதி இவ்வாறாக தர்ஷித விக்ரியம் காண்பிக்கப்பட்ட ஒரு வேறு விதமான ஒரு பிஹேவியரோட இருக்கின்ற அவனை கோபபரீத மானசம் மருதः சுதம் கோபத்தினால் சூழப்பட்ட மனதோடு இருக்கின்ற அந்த வாயுவினுடைய புத்திரனை மஹீபதிஹி ராஜாவானவர் ராஜாவான யுதிஷ்டிரா உபசாந்த்வயிதும் கன்சோல் பண்றதுக்கு சாந்த்வனப்படுத்துறதுக்கு உபசக்கிரமே கிளம்பினார். எது போல அப்படின்னா துஷ்டம் துரதம் இவ மருதக சுதம் உபசாந்த். சரியா இருக்கா? படிக்கிறேளா? அடுத்தது सहसा विदधीत न क्रियाम् अविवेकः परमापदां पदम् ம் वृणते हि विमृश्यकारिणं गुणलुब्धाः स्वयमेव सम्पदः. இது வந்து இந்த சகசா விததீத கிரியாம் இருக்கு பாருங்க. இது வந்து எல்லா ம். இடத்துலயும் எஸ்ஏக்கு டாபிக்கா கொடுப்பா. அவிவேக பரம் ஆபதாம் பதம். இந்த இதுக்கு 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் மணிக்கான ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. சிபிஎஸ்சியில படிச்சவாளுக்கு தெரியும். அது அந்த காலத்துல இருந்து அதே மணிக்கா தான் இன்னும் போயிட்டு இருக்கு 40-50 Okay. வருஷமா. சோ வந்து அதுல வந்து சகசா விததீத கிரியாம் அவிவேக பரமாபதாம் பதம். ஒரு பாடம் வந்து ஆத்துல வந்து கீரி புள்ளைய வளர்ப்பா, குழந்தைய விட்டுட்டு போவா. அந்த ம். பக்கத்துல ஒரே ரத்தமா இருக்கும். உடனே அவன் வந்து வெட்டி போட்டுருவான் கீரி புள்ளைய. கடைசியில பார்த்தா அந்த கீரி புள்ள வந்து பாம்பு கிட்ட இருந்து அந்த குழந்தைய வந்து காப்பாத்திருக்கும். சோ அந்த கதையை சொல்லிவிட்டு சகசா விததீதன கிரியாம் அவிவேக பரமாபதாம் பதம்னு இந்த கொட்டேஷன் எடுத்து போடுவா. ஈவன் அதர்வைஸ் நிறைய பேச்சு போட்டிகள்ல அப்படின்லாம் இந்த டாபிக்கை கொடுத்துடுவா. என்ன அப்படின்னா सहसा विदधीत न क्रियाम् अविवेकः परमापदां पदं वृणते हि विमर्शकारिणं गुणलब्धाः स्वयमेव सम्पदः. கிரியாம் சகசா ந விததீத. ஒரு கிரியாம்னா ஒரு ஆக்ஷன், ஒரு வேலையை சகசா அப்படியே ஒரு வேகமா பண்றது, அதுதான் சாகசம்னு பேரு. சாகசமா சாகசிகனா இருக்கிறது நல்லதா இல்லைன்னா விவேகியா இருக்கிறது நல்லதான்னு சொல்ற பாடம் தான் இது, ஸ்லோகம் தான் இது. சாகசிகா அப்படிங்கிறது சகசா கரோதி இது சாகசிகா. எவன் ஒருத்தவன் ரொம்ப he doesn't think about the pros and cons. விவேகிங்கிறவன் ஒன் ஹூ கேன் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் த குட் அண்ட் த பேட், அவனுக்கு தான் விவேகின்னு பேரு. அவன் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஆராய்ந்து பண்றவன் விவேகி. எதையும் பண்ணாம எதையும் யோசிக்காம சகசா எக கரோதி சக சாகசிகா. சோ கிரியாம் சகசான விததீத, ஒரு வேலைய சகசா டக்குன்னு வந்து பண்ணாத. ஏன் அப்படின்னா அவிவேகா ஆபதாம் பரம் பதம். அவிவேகா அப்படின்னா விவேகா அவிவேகா. அந்த விவேகத்தன்மை இல்லாதவன் விவேகத்தன்மை இல்லாமல் இருப்பது என்பது ஆபதாம் பரம்பதம், பலவிதமான ஆபத்துக்களுக்கு பரம்பதம் சிரேஷ்டமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இதுக்கு கெலாமிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா யோசிக்காம ஒரு வேலையை பண்றது. இந்த இந்த மவுண்டன்ல இந்த வண்டி போகுமா அப்படிங்கறத முதல்ல ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணாம அந்த வண்டி அங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஆபதாம் பரம்பதம், அதுதான் இல்லையா? ஏன் அப்படின்னா ஹி குணலுப்தாக சம்பதः விமர்சியகாரிணம் ஸ்வயமேவ விருணதே. சோ குணலுப்தாக அப்படின்னா இட் கோஸ் இஸ் an adjective for சம்பதः. சம்பதः அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ரீலிங்கம். சம்பத்து சம்பதௌ சம்பதா, சரியா? சம்பதங்கிறது இது பகுவச்சனம். குணலுப்தாக சம்பதः விமர்சியகாரிணம் ஸ்வயமேவ விருணதே. சோ வந்து சம்பதக எல்லா சம்பத்தும், சம்பத்து அப்படின்னா ப்ராஸ்பரிட்டின்னு வச்சுக்கோங்க, எல்லா விதமான நன்மைகளும் விமர்சியகாரிணம். இடத்துல நிமிர்ஷியன்னு டைப் அடிச்சுட்டேன். விமர்சியகா விமர்சிய கரோதி இது விமர்சியகாரி, சரியா? தம் விமர்சியகாரினம், எவன் ஒருவன் ஆலோசிச்சு, விமர்சனம்னு சொல்றோம் இல்லையா? விமர்சனம் அப்படின்னா விமர்சிக்கிறது, தமிழ்லயே சொல்றா இல்லையா? விமர்சிக்கிறது அப்படின்னாலே வெறும்னா ஒருத்தரை பத்தி கமெண்ட் அடிக்கிறதுன்னு இல்ல, கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு இல்ல. ஒரு விஷயத்தை பத்தி தீர்க்க ஆலோசனை பண்ணிட்டு அந்த காரியத்துல இறங்குறதுங்கிறது விமர்சனம். சோ இங்க விமர்சிய கரோதி இது விமர்சியகாரி, எவன் ஒருவன் ஒரு காரியத்தினுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ
ஆராய்ஞ்சு அதுல இறங்குறானோ அவனுக்கு விமர்சியக்காரின்னு பேரு. சோ இந்த சம்பதக அப்படின்னா நல்ல விதமான மங்களங்கள், ப்ராஸ்பரிட்டி எல்லாமே விமர்சியக்காரினம், இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஆலோசிச்சு பண்றவனை ஸ்வயமேவ விருணதே, அதுவா வந்து சேர்ந்துரும். அந்த சம்பதகாக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா குணலுப்தாக, குணங்களால் குணங்களால் இழுக்கப்பட்ட, குணம்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, அந்த அந்த குணத்தினால கவரப்பட்டவர்கள். சோ அந்த அப்படிப்பட்ட அந்த சம்பதகா, லுப்தம்னாலே கிரீடின்னு அர்த்தம். குணலுப்தாகனா குணத்து தான், என் குணம் தான் எனக்கு வேணும்யா, வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிற அந்த சம்பதகா விமர்சியக்காரினம் ஸ்வயமேவ விரணத்தை, எவன் ஒருவன் தீர்க்க ஆலோசிச்சு ஒரு காரியத்தை பண்றானோ அவனை தானாவே வந்து அது அடைஞ்சு விட்டுரும். சரியா? அஹ் மிருஷ்யங்கிறது தான் அங்க தாத்து, அப்போ விமர்சியக்காரினம். இங்க ஆ இந்த அவிவேகா அப்படிங்கறது பாவமா நிக்கிறதா இங்க? ஆ இல்லையா? ஏன்னா அவிவேகா பதமோட போறது, பரம்பதமோட, அதனால அவிவேகா பாவமா வச்சுக்கணும், இட் டசன்ட். நாட் ரெஃபர் டு த பர்சன். ஆஹா, அவிவேகம் அப்படிங்கிறது ஆபதாம் பரம்பதம், தீர்க்க ஆலோசிக்காம பண்றது. அவிவேகின்னு வரும் இல்லையா? இது ஒரு அர்த்தாந்தர நியாசம். பர்சன். இந்த ஸ்லோகம் இட்செல்ஃப் இஸ் an அர்த்தாந்தர நியாசம். சரியா? ஓகே. யாம் சகசா ந விததீத, ஒரு காரியத்தை டகால்னு பண்ணாதீங்கோ. ஏன் அப்படின்னா ஆலோசிக்காம செய்வது என்பது அவிவேகா அப்படிங்கிறது ஆபதாம் பரம்பதம், விவேகி இல்ல. சரியா? அவிவேகா ஆபதாம் பரம்பதம், சம்பதா விமர்சியக்காரினம் ஸ்வயமேவ விருணதே. விருணதேங்கிறது வரணே, அதனுடைய பகுவச்சனம். சம்பதா விமர்சியக்காரினம் ஸ்வயமேவ விருணதே. எப்படிப்பட்ட சம்பதகானா குணலுப்தாக சம்பதா விமர்சியக்காரினம் ஸ்வயமேவ விருணதே. சரியா இருக்கா? சரியா இருக்கா ராஜி மேடம்? ஓகே மேடம். सो सहसा विदधीत न क्रियाम् अविवेकः परमापदां पदं विरणते हि विमृश्यकारिणं गुणलुब्धाः स्वयमेव सम्पदः. அடுத்த ஸ்லோகம் படிக்கிறடா. அபிவர்ஷதி யோனுபாலயன் விதிபீஜானி விவேகவாரிணம் ம் ச சதா பலசாலினீம் கிரியாம் சரதம் லோக இவாதி திஷ்டதி. ஆமா. சோ எவன் ஒருவன் இங்க வந்து ஒரு ராஜாவை வந்து ஒரு கிருஷகன், ஒரு ஃபார்மரோட கம்பேர் பண்றான். எப்படி வந்து ஃபார்மர்ஸ் வந்து நல்ல விதி பீஜங்களை போட்டுட்டு, வாரினா ஜலம், ஜலத்தை அதுல விட்டுட்டு அனுபாலையன்னு பிரதீட்சை பண்றான். அதாவது இன்னைக்கு நான் சோ பண்ணிட்டேன், வளர்ந்துடுத்தா வளர்ந்துடுத்தா வளர்ந்துடுத்தாலாம் பார்க்கல. சோ பண்ணிட்டு அதுல ஜலத்தை விட்டுட்டு, அபிவர்ஷத்தின்னா சிஞ்சத்தின்னு அர்த்தம். ஜலத்தினால வாரினா அபிவர்ஷதி, அனுபாலையன்னு அப்படின்னா பிரதிபாலையன்னு பிரதீட்சை பண்ணிண்டு எவன் ஒருவன் இருக்கானோ சக யஹ கரோதி சஹ யஹ சஹ சதா பலசாலினீம் கிரியாம் சரதம் இவ சதா அதிதிஷ்டதி. சதாங்கிறது 2 தடவை போட்டிருக்கேனோ? அஹ், ஆமா, அன்வயத்துல 2 தடவை வந்திருக்கு. இந்த இடத்துல எடுத்துருங்க. சஹ சதா சஹ பலசாலினீம் கிரியாம் சரதமிவ சதா அதிதிஷ்டதி. எப்படி வந்து வருஷாகாலம் முடிஞ்ச உடனே அந்த சரத்காலம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி வந்து அந்த சரத்காலத்துல அவ வந்து அந்த மாதிரி ஒரு பலனை அனுபவிக்கிறாளோ அதுபோல இந்த விதிங்கிற ஒரு பீஜானி, விதினா விதியந்தே. சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு விதி பீஜானி, செய்ய வேண்டிய காரிய ரூபம் அப்படிங்கிறது தான் விதி. அதாவது விதி நிஷேதம்னு நமக்கு 2 இருக்கு. விதினா விதியந்தே, இதெல்லாம் நீ பண்ணணும் கர்த்தவ்யம் அப்படிங்கிறது தான் விதி. நிஷேதம்ங்கிறது மா குரு, மா கர்த்தவ்யம், பண்ணப்படாது அப்படிங்கிறதுக்கு நிஷேதம். அதுதான் உங்களுக்கு காமிய கர்மா நிஷித்த கர்மா நித்திய கர்மாங்கிறான். காமிய கர்மாங்கிறது வேணும்னா பண்ணலாம், நிஷித்த கர்மாங்கிறது பண்ணவே கூடாது, நித்திய கர்மாங்கிறது பண்ணலைன்னா பாவம், சந்தியாவந்தனாதி. புரியுறதா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து விதி பீஜானி அப்படின்னாலே விதி ரூபமான அந்த கரணீய காரியம், அந்த ரூபமான பீஜங்களை விவேகவாரினா, விவேகம் அப்படிங்கிற ஒரு ஜலத்தினால. சோ இங்க வந்து விதய பீஜானி இவ விவேக வாரி இவ தேன விவேக வாரினா. அதனால என்ன அப்படின்னா எவன் ஒருவன் அனுபாலையன்னு, அனுபாலையன்னா ப்ரொடெக்ட் பண்ணிண்டு இல்லைன்னா பிரதீட்சை பண்ணிண்டு
அபிவர்ஷதி அழகா அதுக்கு ஜலத்தினால அது அழகுபடுத்துறானோ அவன் கிரியாம் இவ லோகஹ அதாவது அன்னபலத்தினால லோகம் வந்து எப்படி சுஷோபிதமா இருக்குமோ அந்த மாதிரி சரத் ரிது இவ அதிதிஷ்டதி அதை அடைகிறான். புரியுறதா? சோ வந்து யஹ விதி பீஜானி விவேகவாரினா அனுபாலயன்னு விதயஹ பீஜானி இவ விதிகள்ங்கிறது ஒரு பீஜம் போல எப்படி வந்து ஃபார்மர் வந்து ஒரு பீஜத்தை வந்து சோ பண்றானோ அதே மாதிரி பண்ண வேண்டிய காரியங்களை கரெக்டா பண்றது அப்படிங்கிறது செய்யணும். சோ விதயஹ பீஜானி இவ விதி பீஜானி அந்த விதி பீஜங்களை விவேகவாரினா விவேகம் என்கின்ற ஒரு ஜலத்தினால விவேகா வாரி இவ எப்படி பீஜங்களுக்கு வாரியோ விதிகளுக்கு விவேகா. புரியுதா? பண்ண வேண்டிய காரியங்களை விவேக புத்தியோட பண்ணணும் இல்லையா? சோ அந்த எப்படி வந்து பீஜங்களுக்கு வளர்றதுக்கு அதை ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஜலம்ங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பண்ற வேண்டிய காரியங்களை கரெக்டா பண்றதுக்கு விவேகா அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விவேகா வாரி இவ தேன விவேக வாரினா அனுபாலையன்னு அதை காப்பாத்தி கொண்டு அபிவர்ஷதி யஹ சிஞ்சதி யார் ஒவன் அதை சுஷோபித்தமா வளர்க்கறானோ சஹ சஹ அஹ், புருஷः பலசாலினீம் கிரியாம் பலேன ஸ்லாகதே இல்லைன்னா ஷாலதே. பலசாலினி நீங்க இதுல போய் பார்த்தேன்னா கூட சப்தகல்ப திருமத்துல பலேன ஷாலதேன்னு போட்டிருக்கா. ஷாலதேனா ஸ்லாகதேன்னு அர்த்தம். சோ பலேன ஸ்லாகதே இதி பலசாலி இனி பிரத்யங்க தாம் பலசாலினீம் கிரியாம் ஆர் சரதாம் சரதம் இவ உங்களுக்கு வந்து லோகஹ இவ அதிதிஷ்டதி. எப்படி சரத்காலத்துல அந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த புருஷனுக்கும் இந்த மாதிரி பண்ற காரியத்தினால ஒரு பலன்கிறது சித்திக்கும். சரியா இருக்கா? அதான் அபிவர்ஷதி யோ அனுபாலயன்னு விதி பீஜானி விவேகவாரினா சக சதா பலசாலினீம் கிரியாம் சரதம் லோக இவ அதிதிஷ்டதி. அடுத்த இங்க இந்த ஸ்லோகம் விதி வந்து பீஜானிங்கிறது கிரமேண பண்றதா அந்த மாதிரி அர்த்தமா? ஆமா ஆமா என்ன முறைப்படி அத வந்து எப்படி விதைக்கிறாளோ அந்த கர்த்தவிய மாதிரி ஆமா நம்மளுடைய வேலையும் உட்காந்து திங்க் பண்ணி இதுவா ஆமா பண்ணணுங்கிறதா ஆமா மீனிங். ஆமா ஆமா. இந்த முத்ரா ராட்சசம்ங்கிற ஒரு டிராமால அவ அந்த டிராமாவை பத்தி பிரைஸ் பண்றதுல இந்த மாதிரிதான் ஒரு ஸ்லோகம் போடுவா. சீயதே வாலிஷஸ்யாபி சத்க்ஷேத்திரபதிதா கிருஷி ந சாலேஹே ஸ்தம்பகரிதா வப்துர்குணம் அவேக்ஷதே. இங்க வந்து வப்தாவினுடைய குணம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறார். அங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு சத்து க்ஷேத்திரத்துல நல்லா ஃபர்டைலா இருக்கிற ஒரு சாயில்ல ஒரு சீடை ஒருத்தன் போட்டானா அவன் வந்து ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது தானா வளர போறது. அந்த மாதிரி இந்த சதஸ்ஸுங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு சத்து க்ஷேத்திரம். இதுல இந்த டிராமாவை நான் ப்ரெசென்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கெட் த அப்ரிசியேஷன் முதல்லயே கிரிட்டிக்கல் வியூஸுக்கு அகைன்ஸ்டா ஒன்று போட்டு விட்டுடுறார் கவி. எடுத்த உடனே சூத்திரதாரன் மூலமா வைல் பிரசன்டிங் த டிராமா ஹி சேஸ் சீயத்தே சீயத்தேனா வளர்றதுன்னு அர்த்தம். பாலிஷஸ்யாவி சத்க்ஷேத்திர பதிதா கிருஷி நல்ல ஒரு க்ஷேத்திரத்துல போடப்பட்ட ஒரு சீடானது சீயதே. சரியா? என்ன அப்படின்னா ந சாலேஹே ஸ்தம்பகரிதா வப்துர்குணம் அவேக்ஷதே. வப்துஹு வப்தானா ஒன் ஹூ சோஸ் இட். அவன் வந்து நல்லவனா கெட்டவனா அவன் எக்ஸ்பர்ட்டா அக்ரிகல்ச்சர்ல எம்எஸ் படிச்சிருக்கானா இல்லைன்னா பிஏ படிச்சிருக்கானான்னு பார்க்காது. எப்பேற்பட்டவனும் ஆனா இதெல்லாம் படிச்சாதான் அவன் நல்ல க்ஷேத்திரத்துல நல்ல இந்த சாயில்ல ஆப்பிள் போடணுங்கிறது தெரியணும். போகணும் எங்காத்து தொட்டியில ஆப்பிள போட்டேன்னா அது எப்படி வளரும் இல்ல? அதுக்கு அந்த நாலேஜுங்கிறது இம்பார்ட்டன்ட், அது வேற விஷயம். ஆனா கவி வந்து தன்னை ஹம்பிளா காமிச்சுண்டு இது வந்து ஒரு சத்தான ஒரு ஆடியன்ஸு இவா முன்னாடி நான் இந்த டிராமாவை ப்ரெசென்ட் பண்ணேன்னா டெஃபினெட்லி இட் வில் ரீச் தெம், இட் கெட்ஸ் ஐ வில் கெட் த அப்ரிசியேஷன் ஃப்ரம் தெம் அப்படின்னு முதல்ல ஒரு 100 கிலோ ஐஸை வந்து அவ தலையில வச்சு விட்றாரு இல்ல? அதான். அடுத்தது சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபு பிரசமஸ்தஸ்ய பவத் கலங்கிரியா பிரசமாபரணம் பராக்கிரம ச நயாபாதித சித்தி பூஷண. இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? Yes.